الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رجب قال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان وكما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கையும் மரியாதை மிகுந்த உயர்வான உள்ளம் கொண்ட தொழுகையாளிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியின் காரணத்தினால், கிருபையின் காரணத்தினால் பரக்கத்துகள் நிறைந்த ரஜப் மாதத்தினுடைய 2வது ஜும்ஆவை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை தந்திருக்கின்றாரே. ரப்புல் ஆலமீனுக்கு கோடான கோடி புகழ். பரக்கத்துகளும் துஆக்களும் கபூலாகிற இந்த ஜும்ஆவுடைய நல்லருளின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நரகமான ஈமானோடு வாழக்கூடிய பரக்கத்தான வாழ்வையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாழும் காலகட்டத்திலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான திரு கஅபாவை சந்தித்து உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தையும் நமது உயிருக்கும் உயிரான உயிருள் மேலான கண்மணி ஹஸரத் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தரிசித்து ஜியாரத் செய்யக்கூடிய நல்பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. சங்கையான பெருமக்களே, ஒரு உயர்வு மிக்க புனிதமான ரஜபு மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை பரக்காத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். சில மாதங்களை விட சிறப்பு மிக்க மாதங்களாக, சில மாதங்களில் அமல் செய்தால் பன்மடங்கு நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய மாதங்களாக, சில தொழுகைகளை விட சிறப்பு மிக்க தொழுகைகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களை நபிமார்கள் அந்தஸ்தின் அடிப்படையில், இபாதத்தின் அடிப்படையில் சில அந்தஸ்துக்குரிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களில் பரக்கத்து பெற்ற மாதங்களாக ரஜபு மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மாதங்களை கண்ணியத்திற்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கிறார்.
அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாளில் இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தை படைத்து அந்த படைத்த நாட்களில் இருந்து அல்லாஹ் மாதங்கள் 12 மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதிலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களிலேயே கண்ணியம் பொருந்திய மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்பஅத்துன் 4 மாதங்களை அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் கூறிவிட்டு இந்த மார்க்கத்தை அதற்கு அடுத்து அல்லாஹ் கூறுகிறார், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கம் மிக நேரான மார்க்கமாக, உண்மையான மார்க்கமாக, கோணல் இல்லாத சட்டங்களை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த புனிதமான 4 மாதங்களை பெற்றிருக்கின்ற இந்த மக்கள் அந்த 4 மாதங்களுடைய அந்த 4 மாதங்களில் வரிசையில் வரக்கூடிய ரஜப மாதத்தை நீங்கள் கண்ணியமான மாதங்களாக ஆக்கி ஃபலா தظلموا فيهن انفسكم, அந்த மாதங்களிலே உங்களுக்கு மத்தியிலே போர் வருவதை போன்று, சண்டைகள் எடுப்பதை போன்று எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம், உங்களுக்கு நீங்களே தீங்குகளை இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். சகையான பெருமக்களே, இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை கூறுவதற்கு முன்னாலேயே ஐயாமுல் ஜாஹிலியா உடைய காலகட்டம், அந்த காலகட்டத்திலேயே 4 மாதங்களை போர் புரியாத கண்ணியமான மாதங்களாக மக்கள் கருதி வந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன் வாழ்ந்த நபிமார்களுடைய அந்த காலங்கள் ஏகத்துவ பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியில் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நபிமார்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் எதிரிகளாக அந்த ஏகத்துவத்தை பின்பற்றாத மக்கள் அந்த நபிமார்களை பின்பற்றி வாழுகின்ற மக்களோடு போர் புரிகின்ற அந்த காலகட்டம் தான் அதிகமாக தொடர்படியாக இருந்தது. மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதை விட காலங்களில் அதிகமான காலங்களை போர் புரியக்கூடிய ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போர் செய்யக்கூடிய, சண்டையிடக்கூடிய, பிரிவினைவாதங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தன. ஆனால் முன் வாழ்ந்த நபிமார்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த காலகட்டத்தில் கூட 4 மாதங்களை போர் செய்யாத, சண்டையிடாத, பிற மக்களுக்கு துன்பங்கள் கொடுக்காத 4 மாதங்களாக அந்த மாதங்களை அவர்கள் கணித்து வந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான 4 மாதங்கள் என்று நபிமார்கள் மூலியமாக தொடர்படியாக அறிவிக்கப்பட்டதன் காரணத்தினால் அந்த வரிசையின் அடிப்படையில் நமக்கு அருளப்பட்ட அல்-குர்ஆனுடைய அந்த வேதத்திலையும் அல்லாஹ் இந்த 4 மாதங்களிலே போர் புரியக்கூடாது, சண்டையிடக்கூடாது, தீய பேச்சுக்களை பேசக்கூடாது, அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும், அந்த 4 மாதங்களில் பரக்கத்துகள் நிரம்ப இருக்கிறது, அந்த பரக்கத்துகளிலே நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த 4 மாதங்களிலே அறிவுறுத்திருக்கின்றனர். அது மட்டுமல்ல, ஆனால் நீங்கள் நேர்மையாக அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை எதிர்த்து வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அவர்களாகவே அந்த சட்டத்திட்டத்தை முறித்துவிட்டு உங்களுடைய சண்டையிட்டால், போர் புரிந்தால் உங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவே நீங்கள் அந்த மாதங்களில் நீங்கள் போர் புரியலாம் என்றும் சில அனுமதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். சங்கையான பெருமக்களை கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயபக்தியாளர்களுடன் தான் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ் சில சட்டத்திட்டங்களை ஆணையிடுகிறான், சில காலங்களில் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறான்.
அந்த அறிவுறுத்தலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் நபிமார்கள் மக்களுக்கு மத்தியில் உபன்யாசம் செய்தார்கள், நாகரிகங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் நபிமார்களுடைய சொற்களுக்கு மாற்றமாக சில சூழ்நிலைகள் வேண்டும் என்று சண்டையிடுகின்ற பொழுது, இவர்களுக்கு மத்தியில் தீய பேச்சுக்கள் பேசுகின்ற பொழுது, இவர்களிடத்திலே போர் புரியக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது, அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கிவிட்டான் என்று அவள் அடிக்குகின்ற அடிகளை வாங்கிக் கொண்டு நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு எதிராக போர் புரியலாம், சண்டையிடலாம் என்று அல்லாஹ் சில அனுமதிகளையும் தற்காப்பு அனுமதிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலியமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். சங்கையான பெருமக்களே, அது என்ன மாதங்கள் என்பதை ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலியமாக மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஹதீதை ஹஸரத் அபூபக்கர் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஸ்ஸமானு கதிஸ் ததாரா கஹைஅத்திஹி யௌம خلقஸ் ஸமா யௌம خلقல்லாஹு ஸமாவாதி வல் அர்தி சனத 12 ஷஹரன் மின்ஹா 4 ஹுரும். அதாவது காலங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு சுழற்சியின் அடிப்படையில் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறானோ, அது அல்லாஹ்வுடைய ஆணை அடிப்படையில் அது அப்படியே அது சுழன்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து ஒவ்வொரு கோலங்களும் அது எவ்வாறு சுற்றி வர வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எவ்வாறு அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறானோ, அந்த ஆணையின் அடிப்படையில் அதை தன்னைத்தானே அது சுழன்று கொண்டிருக்கிறது என்று கூறிவிட்டு, அல்லாஹ் வான பூமிகளை படைத்த காலகட்டத்திலிருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். அந்த 12 மாதங்களிலே மின்ஹா 4 ஹுரும், அது 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, அது என்ன மாதம் என்பதை இங்கே தெளிவாக கூறுகிறார்கள். ஸலாஸத்துன் முத்தவாலியாத், தொடர்படியாக வரக்கூடிய 3 மாதங்கள், தொடர்படியாக வரக்கூடிய 3 மாதங்கள். அதில் ஒன்று துல்கஅதா மாதம். துல்கஅதா மாதம், இந்த மாதம்தான் அரபி மாதங்களிலேயே 11வது மாதம். அடுத்து துல்ஹஜ் மாதம், இதுதான் அரபி மாதங்களிலே 12வது மாதம். அடுத்து முஹர்ரம், இதுதான் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம். இந்த தொடர்படியாக வரக்கூடிய ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன், இந்த 3 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். இந்த மாதங்களிலே போர் புரியக்கூடாது, சண்டையிடக்கூடாது, இதுவெல்லாம் கண்ணியத்திற்குரிய மாதம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, அந்த 3 மாதங்களுக்குள்ளே தான் அல்லாஹு ஹஜ்ஜினுடைய மிக சிறந்த கடமையும் அல்லாஹ் அதனை ஆக்கியிருக்கிறான். ஹஜ்ஜை போன்ற கடமைகளை முன்கால கட்டத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய கஅபாவுக்கு செல்லக்கூடிய மக்கள் மிக தொலைதூரமாக அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வசதிகள் அப்பொழுது இல்லாததன் காரணத்தினாலே கழுதையிலும், கோகரி கழுதையிலும், குதிரைகளிலும், ஒட்டகளிலும் செல்லக்கூடிய சூழல் இருந்ததன் காரணத்தினால், சில நாடுகளிலிருந்து நடந்து செல்லக்கூடிய மிக வசதியற்ற காலம் இருந்ததன் காரணத்தினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐங்கால கடமைகளில் 5வது கடமையாக இருக்கக்கூடிய அந்த கடமையை அந்த 4 மாதங்களில் முதலாவதாக கூறிய 3 மாதங்களுக்குள்ளே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இந்த கடமைகளை சரிவர முறையாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதங்களுக்குள்ளதான் துல்ஹஜ் என்ற ஒரு கண்ணியமான ஒரு ஈதை, ஒரு பெருநாளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அடுத்து முஹர்ரம், முஹர்ரம் மாதத்தை வருடத்தினுடைய துவக்க மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வரஜபு முலர்ரல்லதி பைனல் ஜமாதி வ ஷஅபான், ஜமாத்தில் ஆகிருடைய மாதத்திற்கும் ஷஅபானுடைய மாதத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரஜப மாதம் தான் அந்த 4வது மாதம் என்று ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 மாதங்களை அல்லாஹ் கூறிய ஆயத்திற்கு விளக்கமாக அவர்கள் கூறுகிறார்கள். துல்கஅதா மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ரஜப மாதம், இந்த ரஜப பரக்கத்து பொருந்திய இந்த ரஜப மாதத்தில் தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரஜப மாதம் வந்துவிட்டால்
ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பரக்கத்துகளை, அபிவிருத்திகளை அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலும் நீங்கள் அபிவிருத்தியான வாழ்க்கை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துவார்கள். சங்கையான பெருமக்களே, அந்த அறிவுறுத்தலினுடைய அடிப்படையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவிதமான ஹதீஸ்களை இங்கே அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதம் வந்துவிட்டால் இதா தஹல ரஜப قال اللهم بارك لنا في رجب وشعبان. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, ஃபீ ரஜப இந்த ரஜப் மாதத்திலேயும், வ ஷஅபான அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுவிட்டு வ பாரிக் லனா ஃபீ ரமலான் என்ற ஒரு அறிவிப்பையும் வ பல்லிக்னா ரமலான் என்ற இன்னொரு அறிவிப்பையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான அறிவிப்புகள் செய்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தாய் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். வ பாரிக் லனா ஃபீ ரமலான், ரமலான் மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார். சங்கையான பெருமக்களே, அந்த வகையில் தான் இந்த பரக்கத்து பெற்ற மாதத்துடைய தொடக்கத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதங்களை பெற்ற நாம் நம்முடைய நாட்களை, நேரங்களை, காலங்களை நாம் வீணடித்து விடாமல் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் வாழ்வில் நமக்கு நிரம்ப தேவைப்படுகிறது, எல்லா வகையிலும் தேவைப்படுகிறது. பரக்கத்தில்லாத வாழ்வு என்பது இந்த உலகத்தில் சிறப்பான வாழ்வல்ல என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கவும் சொல்லியிருக்கிறார்கள். பிறரிடத்தில் நீங்கள் துஆ எங்களுக்காக கேளுங்கள் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். நல்லோர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவர்களை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது எங்களுக்கு வாழ்வு சிறப்படைய வேண்டும் என்று துஆ செய்யும் என்பதாக துஆ செய்ய சொல்லியும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சங்கையான பெருமக்களே, பரக்கத்துடைய வாழ்வு என்பது என்றால் என்ன, பரக்கத்துடைய வாழ்வு என்பது என்ன என்பதை பாருங்கள். அதாவது உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதனாக அல்லாஹ் படைத்து விட்டார். மனிதனாக படைத்தது மட்டுமல்லாமல் அவனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வது மிகச் சிறந்த பரக்கத்துக்குரிய வாழ்வாக மனித சமுதாயத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. எல்லா மக்களும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. எத்தனையோ கோடான கோடி மக்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்திற்கு மாற்றமாக செயல்படக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு பரக்கத்துக்குரிய மனிதர் என்று கூறக்கூடிய வரிசையில் குர்ஆனுடைய ஆயத்திற்கு விளக்கம் தருகின்ற பொழுது பரக்கத்துக்குரிய வாழ்வு என்றால் என்ன என்று சொன்னார், மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக ஈமானியத்தான வாழ்வை தருவது, ஒரு மனிதனை முஸ்லிமாக அவன் வாழச் செய்வது, அது சிறந்த வாழ்க்கை. முஸ்லிமாக வாழ்வது சாதாரண விஷயம் அல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் இந்த வரலாறுகளை தெரிந்தவர்கள், அவர்கள் தான் இந்த உலகத்தில் மிக தெளிவான மார்க்கத்தை தோற்றுவித்ததாக அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறுகிறார். அவர்களை தன்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன் வலிஹத்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாகவே என்னை மரணிக்க செய், வலிஹத்னி பிஸ்ஸாலிஹீன் நல்லடியார்களோடு என்னை சேர்த்து வை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை துஆ செய்ய சொல்லியிருக்கிறார். சரியான பெருமக்களே, நாம் எல்லாம் சாதாரண வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பாரம்பரியத்துடைய வகையில் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்களாக வாழ்ந்ததன் காரணத்தினால், அப்படி முன்னாடி வாங்க பை சாமி முன்னாடி வந்துருங்க, பின்னாடி வரக்கூடிய மக்களுக்கு சிரமமா இருக்கு. சங்கையான பெருமக்களே, நம்முடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்ததன் காரணத்தினால் நாமும் முஸ்லிம்களாக வாழ்கின்றோமே தவிர நபிமாருடைய காலகட்டத்தில் நபிமாருடைய சொற்களுக்கு கட்டுப்பட்டு அந்த மக்கள் தன்னுடைய குஃப்ரியத்தை
இணை வைப்பை, சிலை வணக்கங்களை, இறைவனுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய ஈமானியத்தான வாழ்வை போன்று நாம் வாழவில்லை. அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார், முஸ்லிமாக வாழ்வது. முஸ்லிமாக வாழ்வது மட்டுமல்ல, உள்ளத்தில் ஈமானை உறுதியாக நினைத்து வாழ வைப்பது. இதுவும் பரக்கத்தான வாழ்வுகளிலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறந்த வாழ்வாக இங்கே எழுதுகிறார். அடுத்து அந்த முஸ்லிமாக ஈமானித்தான வாழ்வை வாழ்வது மட்டும் பரக்கத்தான வாழ்வல்ல, இறைவனை அவருடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய, வணங்கக்கூடிய, கடமைகளை முறையாக நிறைவேற்றக்கூடிய அந்த வாழ்வை தருவதும் பரக்கத்தான வாழ்வு. எல்லா நபர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாம் கூறியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா நபர்களும் அல்லாஹ்வுடைய கடமைகளை, ஐங்கால கடமைகளை அல்லது ஜக்காத்தை, தர்மத்தை, நோன்பை, ஹஜ்ஜை செயல்படுத்துகின்ற மக்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார் என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சங்கையான பெருமக்களே, அப்பொழுது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய பாக்கியம் என்பது பரக்கத்தான வாழ்வு. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களை மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வணங்கக்கூடிய பாக்கியம் உள்ள மக்களை அல்லாஹ் ஆக்குகிறான். தன்னுடைய இறை இல்லத்துக்கு அல்லாஹ் வரவழைக்கிறான். காலையில் அவரை எழுப்புகிறான், அவருடைய பள்ளிவாசலுக்கு வரவழைக்கிறான், அவரை வணங்க வைக்கிறான், அவருடைய குர்ஆனுடைய வசனங்களை கேட்க வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வினுடைய செயல்பாடுகளை எல்லாம் கேட்க வைக்கிறான். இதுவும் வாழ்வில் வரக்கூடிய பரக்கத்தான வாழ்வு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரக்கத்தை பெற்றவர்களுக்குத்தான் இதே மாதிரியான வாழ்வை கொடுக்கிறானே தவிர பரக்கத் அற்றவர்களுக்கு இந்த வாழ்வை அல்லாஹ் கொடுப்பதில்லை என்றும் இங்கே ஆயத்திற்கு வழக்கமாக எழுதுகிறார். அதற்கு அடுத்து மூன்றாவது தக்வாவுடைய வாழ்க்கை. தக்வாவுடைய வாழ்க்கையை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதுவும் பரக்கத்துக்குரிய வாழ்க்கை. என்ன தக்வாவுடைய வாழ்க்கை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை கட்டுப்பட்டு நடக்கின்றதா? ஒரு தவறுகளை செய்கின்ற பொழுது, ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்வி கேட்பானே, நம் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பயபக்தியான வாழ்க்கை. நாம் தொழுகாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமே. இந்த உலகத்துடைய வாழ்வு என்பது நிரந்தர வாழ்வல்ல. நிரந்தர வாழ்வு என்று இன்னொரு வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை நாம் கட்டுப்பட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை, பயபக்தியை, உள்ளச்சத்தை கொண்டு வருவதும் அது பரக்கத்தான வாழ்வு என்று எழுதுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பை கொடுப்பதும் பரக்கத்தான வாழ்வு. செல்வ செழிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சிறப்பாக கொடுக்கிறார். ஆனால் அந்த செல்வ செழிப்பை பெற்றுக்கொண்ட மனிதன் அந்த செல்வத்தை தன்னோடு வைத்துக் கொண்டு அவன் மட்டுமே சுகித்து வாழ்வது பரக்கத்தற்ற வாழ்வு, பரக்கத் அற்ற வாழ்வு. அதற்கு எழுதுகிறார்கள், அல்லாஹ் தமக்கு கொடுத்த செல்வத்தை பிறருக்கும் கொடுத்து அவருடைய கஷ்டத்தை போக்கி தானும் அவருடைய சந்தோஷங்களில் தானும் அதற்கு பங்கெடுத்துக் கொள்வதும் அது பரக்கத்தான வாழ்வு என்று எழுதுகிறார்கள். சரியான பெருமக்களே, ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் அவரை சுற்றியுள்ள அவருடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள், பொருளாதாரம், நோயற்ற வாழ்வு, இதுவெல்லாம் பரக்கத்தான வாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய மனைவியை கொடுக்கிறார். ஆனால் குணங்களால் கெட்டவளாக அவள் இருக்கிறார். அழகு என்பது அவளிடத்திலே மிகுந்திருக்கிறது. ஆனால் அவள் குணமற்றவர்களாக, அவனை மதிக்காத ஒரு மனைவியாக இருந்து விட்டால் அவன் பரக்கத்துக்குரிய கணவனாக அவன் ஆக முடியாது. சங்கையான பெருமக்களே, ஒரு மனிதனுக்கு அழகான பெற்றோர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பெற்றோர்கள் இவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறியவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பெற்றோர்கள் காஃபிர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றோர்கள் பரக்கத்துக்குரிய பெற்றோர்களாக கருத முடியாது. ஒரு மனிதனுக்கு செல்வம் இருக்கிறது, அது செல்வத்தை தானும் உண்ணாமல் பிறருக்கும் கொடுக்காமல் ஒருவன் செல்வத்தை சேமித்துக் கொண்டிருக்கிறான். அது பரக்கத்துக்குரிய செல்வம் என்று கூற முடியாது. ஒருவர் வியாபாரம் செய்கிறார், அந்த வியாபாரத்தில் அந்த பரக்கத்து இல்லாமல் அவன் அந்த வியாபாரத்தின் மூலியமாக அழிந்து கொண்டிருக்கிறான். அது பரக்கத்துக்குரிய வியாபாரம் என்று சொல்ல முடியாது. சரியான பெருமக்களே, ஒரு பொருள் அது ஒன்றாக இல்லாமல் ஒன்று பலதாக பன்மடங்காக அது பெருகி அந்த செல்வத்தின் மூலியமாக, மனைவியின் மூலியமாக, பிள்ளைகள் மூலியமாக, பெற்றோர்கள் மூலியமாக, பொருளாதாரத்தின் மூலியமாக வளர்ச்சி அடைந்து அந்த வளர்ச்சியின் மூலியமாக தானும் சந்தோஷப்பட்டு
பிற மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்வுதான் பரக்கத்துக்குரிய வாழ்வு என்று ஹதீஸ்களிலே இங்கே தெளிவாக எழுதுகிறார்கள். சரியான பெருமக்களே, ஆகின் காரணத்தினாலே இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கின்ற செல்வம் மட்டும் அது சந்தோஷக்குரிய செல்வம் என்று நாம் கருதிவிடக் கூடாது. சில மக்களுக்கு ஒன்றும் இல்லாமல் ஒருவேளை உணவுகளை கூட சரியாக உண்ண முடியாமல் அல்லது உண்ணுவதற்கு உணவில்லாமல் சில மக்களுக்கு செல்வங்களை கொடுத்து செல்வத்தின் மூலியமாக உயர்தரமான உணவுகளை உண்ணுவதற்கு தடுக்கக்கூடிய நோய்களை எல்லாம் கொடுத்து விட்டு பரக்கத்தற்ற வாழ்வு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய மனைவி, பரக்கத்தான பெற்றோர்கள், நல்ல அடங்கிய கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள், அழகான வீடு, அழகான வாகனம் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து விட்டு அவன் நினைக்கின்ற உணவை உண்ண முடியாமல் மருத்துவர்களால் தடுத்து வைக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் வாழ்வானையானால் அது சிறப்பான வாழ்வு என்று கூற முடியாது. சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை இன்பம் பெறக்கூடிய ஒரு உலகமாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த இன்பத்தை ஹலாலான முறையில் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னால் அந்த செல்வத்தை சம்பாதித்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? அழகிய மனைவி அடங்காத மனைவியாக இருக்கிறார், அழகான பிள்ளை கட்டுப்படாத பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறார், நல்ல பெரிய வீடு இருக்கிறது, நிம்மதியற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுவெல்லாம் பரக்கத்தான வாழ்வு அல்ல. ஆனால் பரக்கத்தான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய துஆ கேள் என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த மாதங்கள் வருகின்ற பொழுது சஹாபாக்களுக்கு சரி மற்ற தபாத்தானுடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் அந்த ரஜப் மாதத்திலும் பரக்கத்தை, ஷஅபான் மாதத்திலும் பரக்கத்தை செய் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் எல்லா மக்களும் துஆ கேட்டிருக்கிறார். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இந்த ரஜப் மாதம் இன்னும் ஒரு சில நாட்கள் நம்மை விட்டும் கடன் செல்லக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு பிறை 10, இன்னும் பாக்கி 20 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதத்தை பெறுவதற்கு முன்னாலே ரஜபின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பரக்காத்துகளை வாழ்வில் முழுமையாக கிடைக்க பெறுவதற்காக வேண்டி எங்கெல்லாம் துஆக்கள் கபூலாக்கப்படுமோ அந்த பள்ளி வாசல்களில் தஹஜ்ஜுடைய நேரத்தில், தொழுகை முடியக்கூடிய நேரத்தில், தொழுகை முடிந்தவுடனே பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில், பாங்கு சொல்லி முடிக்கப்பட்ட நேரத்தில், இந்த மாதிரியான காலகட்டத்திலே வாழ்வில் எது நமக்கு தேவைப்படுகிறதோ, அல்லாஹ்விடம் நாம் எதை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதையெல்லாம் கேட்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான பரக்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். சரியான பெருமக்களே, தம்பதிகள் வாழுகிறார்கள், தம்பதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பரக்கத்துகள் தேவையா? குழந்தைகள் மூலியமாக அல்லாஹ் பரக்கத்தை தருகிறார். சரியான பெருமக்களே, குழந்தைகள் இல்லையா? நான் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அழகிய குழந்தையக்கா பரக்கத்தான மாதத்திலே எங்களுடைய நபி, எங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சுன்னத்தின் அடிப்படையில் துஆ கேட்கிறியா அல்லாஹ், துஆவை கபூல் செய் என்று அல்லாஹ் மண்டா துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கபூல் செய்கிறார். சரியான பெருமக்களே, 100 வயதுக்கும் நெருக்கமான அறிவியல் அடிப்படையில், மருத்துவ அடிப்படையில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று முடிவெடுத்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அந்த குழந்தைகளை கொடுத்து சந்தோஷப்படுத்திய வரலாறை நாம் படித்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வை பார்க்கின்ற குர்ஆன் கூறுகிறது, அவருடைய மனைவிகள் எல்லாம் முதுகு எலும்புகள் வளைந்த நிலையில், மாதவிடாய்கள் முடிந்த நிலையில், அவர்கள் வாழ்வதற்கு வாழ்வினுடைய எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் கூட குழந்தை செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்காத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறார். சரியான பெருமக்களே, ஆகிய காரணத்தினால் தான் நாம் அதிகமாக பரக்கத்துகள் வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஒரு வியாபாரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், அந்த வியாபாரத்தை நம்முடைய திறமையின் மூலியமாக வியாபாரத்தை செய்து விடலாம் என்று எண்ணாமல், யா அல்லாஹ் உன்னுடைய அனுமதியின் அடிப்படையில், நீ கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் நான் உட்கார்ந்திருக்கிறேன், இந்த வியாபாரத்துக்கு பரக்கத்தை செய்ய அல்லாஹ் இன்று நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் பாருங்கள், நாம் தொழுகிறோம், தொழுகையில் அத்தஹியாத் ஓதுகிறோம், அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்ற துஆவை, அந்த ஸலவாத்தை ஓதிவிட்டு அடுத்த ஸலவாத்தை நாம் ஓதுகிறோம். அந்த ஸலவாத்துடைய பொருட்கள் நமக்கு தெரியாமல் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். என்ன துஆ? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அவருடைய பொருள் என்ன? நீங்கள் நாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்முடைய நபிக்காக நாம் பரக்கத்து வேண்டி துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின், யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத்து செய் நாம் துஆ கேட்கிறோம். அவர்களுக்கு மட்டுமல்ல, வ அலா ஆலி முஹம்மதின்,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுக்கு நீ பரக்கத்தை செய்ய அல்லாஹ் என்று நாம் துஆ கேட்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படி பரக்கத்தை செய்ய வேண்டும்? கமா பாரக்த அலா இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு பரக்கத்தை செய்தாயோ, வஅலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததிகளுக்கெல்லாம் எவ்வாறு பரக்கத்தை செய்தாயோ அதை போன்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களுக்கும் நபி அவர்களுக்கு பரக்கத்தை செய்து நாம் ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நாம் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சரியான பெருமக்களே, நம்முடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த துஆக்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் கபூல் செய்கிறார். அல்லாஹ் அடியானிடமிருந்து எப்பொழுது அவர் கேட்பான் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான பெருமக்களே, சரி, நமக்கு துஆவை நமக்கு ஓத தெரியவில்லையா, கேட்க தெரியவில்லையா, நமக்கு என்ன மொழிகள் தெரியுமோ அந்த மொழிகளின் அடிப்படையில் துஆ கேட்கின்ற போது அல்லாஹ் அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறார். சரியான பெருமக்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். மதீனாவிற்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகின்ற பொழுது அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு 10 வயது. அந்த 10 வயது பாலகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருடைய தாயார் அவர்கள் அமானிதமாக ஒப்படைக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், எல்லா மக்களும் பலவிதமான அன்பளிப்புகளை உங்களுக்கு தருகிறார்கள், என்னிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு எந்த அன்பளிப்புகளும் இல்லை. என்னுடைய 10 வயது சிறுவன் இருக்கிறார், இவனை ஒரு வாழ்வினுடைய பணியாளராக உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி பெற்றுக்கொண்ட அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலமாக அவர்கள் பணிவிடை செய்தார்கள். இந்த ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணிவிடையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய தாயார் வருகிறார்கள். தாயார் வந்த உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்களே, ஹாதிமுக அனஸ், உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய இந்த அனஸ் அவர்களுக்கு உதுல்லாஹ லஹு, நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், வாழ்வு செழிப்படைய வேண்டும் துஆ செய்யுங்கள் என்பதாக கூறிய உடனேயே, நான் மட்டும்தான் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், நான் மட்டும்தான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நபி அவர்கள் இருந்து கொள்ளாமல் உடனே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அக்திர்மானுஹு, யா அல்லாஹ், இந்த அனஸ் அவர்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாயாக சொன்னார்கள். வலதுஹு, அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அதிகமாக கொடுப்பாயாக. வபாரிக் லஹு, வாழ்விலே நீ பரக்கத்தை செய்வாயாக. ஃபீமா அஸைதஹு, அவர்களுக்கு நீ எதையெல்லாம் கொடுத்தாயோ வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் நீ பரக்கத்துக்குரிய வாழ்வாக நீ ஆக்குவாயாக என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததன் காரணத்தினாலே ஹதீஸ் ஷரீஃபில் இங்கே அதற்கு தொடர்படியாக விளக்கம் தருகிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை எல்லாம் அங்கீகரித்ததன் காரணத்தினாலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் 102 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். 2282 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட குழந்தை குட்டிகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவருடைய பின்வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஆசிரியர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த துஆக்களை பெற்று மிக சிறப்போடு வாழ்வதற்கு தன்னுடைய வழிவகுத்துக் கொண்டார்கள். சங்கையான பெருமக்களே, இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமா? யாரு பேசுறா? எவ்வளவு சவுண்ட பேசிக்கிட்டு அப்படிங்கிறது வந்து சங்கையான பெருமக்களே, நம்முடைய வாழ்வில் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமா? நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்குத்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் திடீர் மரணங்கள் வருகின்ற காலம், கொடூரமான நோய்கள் வருகின்ற காலம். அப்படிப்பட்ட காலமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த மாதங்களை பயன்படுத்தி நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கும், ரிஸ்க் அபிவிருத்தியோடு வாழ்வதற்கும், நோய் இல்லாமல் வாழ்வதற்கும், குழந்தை குட்டிகளோடு வாழ்வதற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். எந்த இளைஞர்கள் எல்லாம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தன்னுடைய தகுதிக்கு தக்கவாறு வேலைகள் கிடைக்காமல் அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாள், சங்கடப்படுகிறார்களோ, அந்த சங்கடங்களுக்கு விடுவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது பரக்கத்துக்குரிய மாதம். வாழ்வினுடைய எல்லா பகுதிகளிலும் நிரப்பமான பரக்கத்துகளை பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கையேந்தி துஆ செய்யுங்கள், துஆ கேளுங்கள். அல்லாஹ்வுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வார், வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பரக்கத்தான வாழ்வை எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும் என்று துஆ செய்தவனாக உரையை முடிக்குகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.